ரேவதி. நான் போத் பிகாம் ஜென்ரல் அண்ட் எம்காம் ஜென்ரல் வந்து வள்ளியம்மாள் காலேஜ்ல தான் முடிச்சிருந்தேன். இங்க இருக்க முக்கால்வாசி பேர் நான் பார்த்துருக்கேன். என்னோட காலேஜ்ல இருந்து நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு எப்படி அசட் ஃபவுண்டேஷன் தெரிய வந்துச்சுன்னா, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாகவே கோவிட், அதனால ஃபர்ஸ்ட் இயர் என்ரோல்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. நான் செகண்ட் இயர் படிக்கும்போது என்னோட ஹெச்ஓடி மேம் இருந்தாங்க, சுரேகா மேம். அவங்க தான் வந்து சார் ராமச்சந்திரன் சார் கிட்ட வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சார் கிட்ட மெசேஜ் போட்டிருந்தேன் நான். சார் வந்து இந்த இயர்க்கானதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சாரே வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் என்னோட அப்பாவோட இங்கே வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஒரு ரொம்ப எல்லாமே செக் பண்ணிட்டு ஓகே நாங்கள் கொடுக்குறோம், எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. பட் இங்கே வந்த பிறகு நம்மளோட நிலைமையிலுமே இருந்து நிறைய பேர் வந்து படிச்சு முன்னேறி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஹாப்பி ஒரு மோட்டிவேஷனல் ஃபீலிங் தான் இருந்தது. தென் இங்கே ஃபர்ஸ்ட் நான் வரும்போது சார் எனக்கு குட்டி அசட் ஃபவுண்டேஷன் பற்றி ஒரு குட்டி நோட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு. அசட் ஃபவுண்டேஷனோட மோட்டோ யாராவது தெரியுமா? இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒன்று வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருப்பாங்க, எஜுகேஷன் இஸ் a best gift which none can take away. அது வந்து ரொம்ப 100% வந்து அது வந்து உண்மை. நம்மளுக்கு இப்போ எவ்வளோ கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, பட் எஜுகேஷன் மாதிரி ஒரு பெஸ்ட் கிஃப்ட் வந்து இந்த உலகத்தில் நமக்கு யாராலுமே கொடுக்க முடியாது. அது நம்மளுக்கு அசட் ஃபவுண்டேஷன் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட லெவல் வந்து இவ்வளோதான், நம்மளால இவ்வளோதான் பண்ண முடியும்னு யோசிக்காதீங்க. நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஜென்ரல் குரூப்லேயே வந்து நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்ல இருந்துலாம் படிச்சுட்டு நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட 140 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எனக்கு என்னன்னா, நான் வந்து அவ்வளோ இதுலலாம் பண்ணி படிக்கல, ரொம்ப மீடியம் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ எனக்கு என்ன யோசனைனா, இவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி, அவங்களுக்குன்னு ஒரு முன்னாடி யாராவது சீனியர்ஸ் இருந்து அவங்க ஃபேமிலியே வந்து படிச்சவங்க எல்லாம் இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னோட ஃபேமிலியில் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. என்னை கைட் பண்ணுறதுக்கும் மோட்டிவேட் பண்ணி இது போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஸோ இங்கே வந்து எல்லாரையும் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயம்தான். அண்ட் தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ராமச்சந்திரன் சாருக்கு. ஏன்னா நான் பிகாம் முடிச்சுட்டு எம்காம் போகும்போது என்னோட மேம் சொல்லி, சார் நான் பண்ணுறேன், நீ இன்ஜினியர் கொண்டு படி அப்படின்னு சொல்லி சார் தான் வந்து எனக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னோட சுரேகா மேம்காக. அவங்க இல்லைனாலும் அவங்களோட பெஸ்டிங்ஸ் எப்பவுமே என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். தென் எல்லாரும் நல்லா இன்னும் நல்லா உங்களால் முடிஞ்சதை விட இன்னும் நல்லா